கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இந்தியன் லெஜெண்டரி கிரிக்கெட்டர் சுனில் கவாஸ்கர் வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாரு பிரஸ்ல. பிரியங்க் பஞ்சல் didn't get இந்தியன் கேப் பட் தட் டசன்ட் மேக் his contribution to இந்தியன் கிரிக்கெட் எனி லெஸ். ஏன்பா இவர் இந்த மாதிரிலாம் ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாருன்னு பார்த்தா, பிரியங்க் பல்சர்னு ஒரு பிராண்ட் கிரிக்கெட்டர் இருந்திருக்காரு. ஆக்சுவலாக அவர் நம்ம நிறைய ஃபாலோ பண்ணியிருக்கோம். அண்ட் ஆல்சோ 2016-17 வந்து குஜராத் வந்து ஃபர்ஸ்ட் எவர் டைம் வந்து ரஞ்சி ட்ராஃபி ஜெயிக்குது. ஸோ இதில் அவர் கான்ட்ரிபியூஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா 1310 ரன்ஸ் வந்து ஒரே ஒரு சீசன்ல அடிச்சிருக்காரு. 10 மேட்ச் 17 இன்னிங்ஸ்ல வந்து 1310 runs. Easily the first Gujarat cricketer to cross 1000 runs in a single Ranji Trophy season, and also the first Gujarat cricketer to score 300 runs. Yes, அவர் 314 not out against his mighty Punjab அடிச்சிருக்காரு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா 2017-18ல வந்து 7 கேம்ல 542 runs. அவர் தான் குஜராத்தோட ஹையஸ்ட் ரன் ஸ்கோரர். அதே மாதிரி 2018-19ல கூட 9 மேட்ச்ல 898 runs அடிச்சு அவர் தான் ஹையஸ்ட். தொடர்ந்து 3 சீசனுமே வந்து குஜராத்தோட ஹையஸ்ட் ரன் ஸ்கோரரா இருந்தாரு. 2021 இந்தியா டூர் ஆஃப் சவுத் ஆப்பிரிக்கா போகும்போது ரோஹித் சர்மாக்கு வந்து ஒரு ஹாம்ஸ்ட்ரிங் இன்ஜரி வந்திருக்கும். அப்போ வந்து பிரியங்க் பல்சர் தான் வந்து அவர் ரீப்ளேஸ்மெண்டா போயிருப்பாரு. He was very close of getting an Indian cap, but unfortunately he couldn't get an Indian cap. After all these contributions, he announced his retirement in May 2025. அதுக்கப்புறம் தான் சுனில் கவாஸ்கர் மாதிரி இந்த ஸ்டேட்மெண்ட் விட்டுருக்காரு. இதே மாதிரி நம்ம நிறைய கிரிக்கெட்டர்ஸ் எக்ஸ்ப்ளோர் பண்ணி யாரெல்லாம் வந்து இவ்வளோ கான்ட்ரிபியூட் பண்ணி அன்பார்ச்சுனேட்டா இந்தியன் கேப் வாங்கல, அவங்களுக்கு வந்து சரியா வரலையோன்னு வந்து கண்டிப்பா அவங்களெல்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்ணி கண்டிப்பா நம்ம பேசுவோம். ஜஸ்ட் ஸ்டே டியூன்.